மாஞ்சோலை விவகாரம் தொடர்பாக உரிய இழப்பீடு வழங்கக் கோரி தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் புகார் அளித்த நிலையில் தற்பொழுது தலைமைச் செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தமிழக தலைமைச் செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 15 நாட்களுக்குள் உரிய விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறது. குத்தகை காலம் முடிந்ததை அடுத்து மாஞ்சோலையை விட்டு அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வெளியேற வேண்டும் என்று கூறப்பட்டிருந்த சூழலில் இது குறித்த சர்ச்சை வெடித்த நிலையில் தற்பொழுது தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தமிழக தலைமைச் செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், கூடுதல் விவரங்கள் என்ன? தேசிய பட்டியலின ஆணையம் தமிழக அரசின் தலைமைச் செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. 15 நாட்களுக்குள் இந்த நோட்டீஸ் கிடைத்த 15 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அதனுடைய டைரக்டர் ரவிவர்மன் கடிதம் எழுதியிருக்கிறார். ஏற்கனவே மாஞ்சோலையில ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின தொழிலாளர்கள் வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கடிதம் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்திற்கு தமிழக அரசு என்ன மாதிரியான பதில் கொடுக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். இந்திய குடியரசு தொழிலாளர் தொழிற்சங்கம் என்ற ஒரு சங்கத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட இந்த தேசிய ஆதிதிராவிடர் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்ட கடிதத்தின் அடிப்படையில் தற்போது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டத்தில் அமைந்துள்ள மாஞ்சோலை கிராமம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்களில் வேலை செய்யும் தொழிலாளர்களின் வாழ்வாதார உரிமைகளை காப்பாற்றவும் அச்சுறுத்தலிருந்து மீட்டெடுக்கும் மனு கொடுத்திருந்தாங்க. அந்த மனுவை பரிசீலித்த இந்த ஆணையம் தற்போது தமிழக அரசிடம் விளக்கம் கேட்டிருக்கிறது. புதிய தலைமுறையில் கூட பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ச்சியாக வெளியிட்டு இருந்த நிலையில் அவர்களுடைய வாக்குமூலம், அதாவது பல்வேறு அங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய வாழ்வாதாரம் குறித்து பல்வேறு ஊடகங்கள்ல செய்தியை சுட்டிக்காட்டி அந்த கடிதம் என்பது எழுதப்பட்டிருந்த நிலையில் தற்போது தமிழக தலைமைச் செயலாளர் இதற்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு மக்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனி வெளியேறும் பட்சத்தில் தேயிலை தோட்ட தொழிற்சாலையை அரசே ஏற்று நடத்த வேண்டும், அல்லது தொழிலாளர் குடும்பங்களுக்கு தலா 5 ஏக்கர் நிலம் வழங்க வேண்டும், வேலை இழந்த தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நஷ்டீடு வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த இந்திய குடியரசு தொழிலாளர் தொழிற்சங்கம் கொடுத்த அறிவிப்பின் அடிப்படையில் இந்த நோட்டீஸ் என்பது விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.